அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் பாத்தீங்கன்னா ரேணுகா காணாம போனதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதிரேசன் பாத்தீங்கன்னா மல்லிக்கிட்ட, அம்மா மல்லி நீயும் மாப்பிள்ள தம்பியும் தேடுங்க, நான் போயிட்டு இந்த விஷயத்த பத்தி நிஷா கிட்ட சொல்றேன், கண்டிப்பா நிஷா ஒரு பக்கம் தேடுவாமா, நானும் நிஷா ஒரு பக்கம் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி வந்து இல்லப்பா, இந்த சூழ்நிலையில நீங்க நிஷா கிட்ட போனா நிஷா கண்டிப்பா உங்களை தப்பா தான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, கதிரேசன் வந்து இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் நிஷா வந்து என் பொண்ணு தானே, அவளோட அக்கா காணாம போயிட்டா, சோ கண்டிப்பா அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு பதட்டம் இருக்கும், என்கிட்ட சொல்லியிருந்தா என் அக்காவை நான் தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவ கண்டிப்பா கோவப்படுவா, அதனால நான் போயிட்டு இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா விஜய் கிட்டையும் மல்லி கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து மல்லி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மல்லி, அதாவது இந்த கதிரேசன் ரேணுகா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண, ஆனா எங்கெங்க போகணும் எங்கெங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்காம விட்டுட்டியே, இதனால பார்த்தியா பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதாவது ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்ச ஒரு மன நிம்மதி எனக்கு இருந்துச்சு, ஆனா இப்ப ரேணுகா திரும்பவும் காணாம போயிட்டா, அந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து ரேணுகாவை எப்படி காப்பாத்த போறன்னு சொல்லிட்டு தெரியல, சோ அவ ரேணுகாவை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கா, இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மனோகர் வந்துடுறாரு. மனோகர் வந்ததுமே வந்து மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எல்லாரும் பதட்டத்தோட இருக்கீங்க, ரேணுகா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் விஜய் பார்த்தீங்கன்னா இல்ல மாமா, ரேணுகாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, மனோகருக்கு எதுவுமே பிள்ளை என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மனோகர் வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்பா அவ எப்ப போய் தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன், இதோட போய் தொலைச்சிட்டலாம், இனி அவன் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு, அப்படியே மாப்பிள்ள எனக்கு ஒரு யோசனை வருது மாப்பிள்ள, ஏன்னா எப்பவுமே ரஞ்சிதா வந்து எனக்கு ஃபோனும் பண்ண மாட்டா, என்னை மீட் பண்ணவும் மாட்டா, திடீர்னு நேற்று வந்து என்னை பார்த்தா எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தா மாப்பிள்ள, என்னால் இதை நம்ப முடியல, ஆனால் அப்போ என்ன கேட்டானா, அதாவது ரேணுகாக்கா வந்திருக்காங்களாமே அவங்கள பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டான், ஆனால் அவன் என்கிட்ட போட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாரு ரஞ்சிதா அவள் தான் செத்து போயிட்டான்ல, அந்த விஷயத்தை பற்றி எதுக்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த விஷயத்த வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டேன், எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ராஜியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல, விஜய் வந்து ஆமாம்மாமா நான் கெஸ் பண்ணது ஓரளவுக்கு நீங்களும் கெஸ் பண்ணிட்டீங்க, ஏன்னா ரேணுகா இங்க இருக்கிற விஷயம் ராஜேஸ்வரிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவ வந்து கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருந்து ரேணுகாவை கரெக்டான சமயத்துல தூக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணுகா ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ண போறாங்களா இல்ல விஜய் ரேணுகாவை காப்பாற்ற போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.